விஜய் இவ்வளோ பேசாருங்க, ஒன்றும் இல்லைங்க. ஒரே ஒரு ரெண்டே மேட்டர் சொல்லுங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் உள்ள தனியார் மருத்துவமனை அனைத்தையும் அரசுடைமையாக்கப்படுவோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்விக்கூடங்கள், தனியார் கல்வி நிறுவனங்கள், தனியார் கல்லூரிகள் எல்லாம் அரசுடைமையாக்கப்படுவோம்னு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் விஜயால கொடுக்க தயாரா? கொடுக்க மாட்டாருங்க. சும்மா ஒரு நடிப்பு நடிச்சுக்கிட்டு ஆஹா ஓஹோ ஆளும் வேலும் பல்லுக்கு வருது, ஆளும் ரெண்டும் சொல்லுக்கு வருது, சும்மா ஐயோபார் சொன்ன மாதிரி அந்த சொன்னா கூட மோட்சம் கிடைக்கும். இது சும்மா அரசியலுக்கு வந்து மக்களுக்கு தேவையான மேட்டரை சொல்லுங்க. அப்படி விஜய் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது இல்லைங்க சார். ஏன்னா அவருக்கான ஒரு கூட்டத்தை கூட விடுங்க, அவரை நம்பக்கூடிய இன்று இளம் தலைமுறையினர் ஆகட்டும், இளம் தலைமுறையினரை தாண்டியும் மத்தியம வயதில் இருக்கக்கூடியவர்கள் அதிமுக ஓட்டு போட்டோம், திமுக ஓட்டு போட்டோம், அப்படி ஒன்றும் பெருசா நம்மளால சோபிக்க முடியல, மாற்றத்தை எதிர்பார்த்து தான் நம்ம போவோமே, விஜய் பின்னாடி தான் நம்ம போவோமே அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனா அப்ப கூட யாருமே பாஜகவோ ஆப்ஷன்ல வைக்கல. நீங்க ஆப்ஷன் நீங்க சொல்றீங்களே, ஆப்ஷன் வைக்காமல நாடாளுமன்றத்தில் ரெண்டு எம்பியாக வந்தவர்கள். இன்று வாஜ்பாய் 5 ஆண்டுகள் ஆட்சி கொடுத்தார். பிரதமர் மோடி 3வது முறையாக நார்த் இந்தியால தான் சார் நீங்க ஜெயிக்கணும். அப்படி பாஜக நார்த் இந்தியன் ஓட்ஸே போதும், மரத்தை காட்டி ஓட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க. நீங்க வண்டி வந்துட்டு போய் எதிரில் வந்த பெரியார் சிலையும் அண்ணா அறிவாலயத்திலும் போயிட்டு வந்தா அந்த சிந்தனை தான் உங்களுக்கு வரும். நீங்க தேசிய சிந்தனை வாங்க ஐயா, தேசிய நிறுவனத்துல வாங்க. தேசிய நிறுவனத்துல வந்தீங்களா தேசியத்தை நினைப்பீர்கள். நீங்கள் பிராந்திய சிந்தனையில் வந்தால் மாநிலத்தை நினைப்பீர்கள். அதுல தமிழ்நாடு எவ்வளவு தூரம் பொருளாதார தன்னிறைவு அடைந்த மாநிலமாக இருக்குது. கம்பேரிங் டு உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் அண்ட் பீகாரை கம்பேர் பண்ணுங்க. தமிழ்நாடு எந்த அளவுக்கு முன்னேறி பாக்குறீங்களா? சென்னையில இருக்கிற பச்சைப்பெண் கல்லூரி, செங்கல்வரையன் கல்லூரி, செல்லம்மாள் மகளிர் கல்லூரி எல்லாம் திமுக ஆட்சியில் வந்தது. அந்தந்த தொழிலதிபர்கள் மக்களுக்கு கல்வி திறந்து ஏன் கிண்டியில் இருக்கிற சென்னை கிண்டியில் செல்லம்மாள் கல்லூரிய நிறுவனம் என்ன எப்படி வந்தது? ஏழை பாளைகளுக்கு தன்னுடைய சொத்துக்களை கடைசிவரை விட்டு ஏழை மக்களை படிக்க வைத்தார்கள். நீங்க பெரிய நிறுவனம் நடத்திருக்கிறாங்க. செல்லம்மாள் கல்லூரியை பாருங்க, நம்முடைய பச்சைப்பெண் கல்லூரியை பாருங்க. இதெல்லாம் திமுக பேர்ல வந்தது. திமுக பேர்ல வளர்ந்தது. சாரையாக வித்தார்கள், கொள்ளையடித்தார்கள், நிலக்கபலம் செய்தார்கள், ஆட்சி அதிகாரத்தை அமர்ந்து கொண்டு தங்களுடைய குடும்பத்தை வாழ வைத்தார்கள். ஆட்சியில இருந்து நீ பண்ணித்தானே ஆகணும். அதுக்கான திமுக தான் வச்சு பண்ண. நீங்க சாப்பிட்டீங்கன்னா திமுக காரங்க ஆட்சியில நீங்க சாப்பிட்டீங்க அர்த்தமா? சொல்லுங்க. திமுக ஆட்சியை பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எப்படிப்பட்டு போனால் என்ன, எதை கண்டால் என்ன, எதை சென்றால் என்ன, நமக்கு சம்பாதிக்கிறது எப்படி என்ற ஒரு நிலைக்கு எந்த நீங்க சொல்ல இந்த ஆட்சியை பொறுத்தவரையும் ஒரு ஏழை மக்கள் பலன் பெற்றால் என்று சொல்லுங்க. ஒரே ஒரு உதாரணம், கலைஞர் முதலமைச்சர் இருக்கின்ற போது தமிழகத்தினுடைய அரசு மருத்துவர்களுக்கு GON 354 அரசாணை போட்டாரு. அந்த அரசாணை பிரகாரம் இதே மு.க. ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி இருக்கும் போது தமிழக அரசு மருத்துவர்கள் டாக்டர்கள் சேர்ந்து சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில சாகுமுறை உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. அந்த உண்ணாவிரத்துல ஸ்டாலின் அவர்களும் சேகர்பாபு அவர்களும் TR பாலுவலும் வந்து கவலையே படாதீங்க, நம்ம ஆட்சி வந்தோம்னா உங்களுக்கு எல்லாமே பண்ணுவோன்னு சொன்னாங்க. இன்று வரையில் 4 ஆண்டு காலம் ஆட்சி முடிய போகின்றது. இந்த ஆட்சி இதுவரையும் தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவர்களுக்கு சம்பள உயர்வு கொடுக்கவில்லை. மட்டுமல்ல, கொரோனாவில் இறந்து போன 15 டாக்டர் குடும்பத்திற்கு மத்திய அரசு 50 லட்சம் நிதி கொடுத்தது. ஆனால் தமிழக அரசு சிங்கிள் நயா பைசா கொடுக்கல. அந்த கொரோனா இறந்து போன டாக்டர் விவேகானந்தன் குடும்பத்திற்கு இன்னும் அவருடைய மனைவிக்கு வேலை கொடுக்கல. அந்த குடும்பம் நடத்தல. யார் யோக்கியவாதி? வாரி வாரி வழங்குவதில் பாரி மன்னன் வண்ண தமிழ் வளர்ப்பதிலோ பிரதமர் மோடி. தமிழ்நாடு அரசு இந்த ஆட்சியை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டுடைய மக்களுக்கோ தமிழகத்துடைய அரசு ஊழியர் சங்கங்களுக்கோ நயா பைசா கூட கொடுக்காமல் கஞ்ச பீசாரி இந்த அரசை நீங்கள் புகழான் சொல்றால் உங்களை நான் எந்த கணக்கில் எடுக்கிறதுக்கு எங்க திருச்சி வெளிச்சமான தான் சொல்வாரு. அவர் காங்கிரஸா இருந்தாலும் சொல்வது நியாயம் இருக்கும், சொல்வது ஏற்படையா இருக்கும். அவர் சொல்லுகின்றார்களா? காமராஜர் ஏசில் தூங்கினார்னு திருச்சி சிவா சொன்னாரு. இன்னைக்கு வரைக்கும் திமுகவையும் திமுக தலைமையும் திருச்சி வேலுச்சாமி கழுவி ஊத்தாருங்க. ஒண்ணுக்கு ஏன் பதில் சொல்ல முடியல? கேட்பது யார் என்பதுதான் முக்கியம். ஆகவே நான் கேட்பதற்கு நீங்கள் பதில் செய்வது எந்த ஏழையை இவர் வாழ வச்சாங்க சொல்லுங்க. இந்த ஆட்சியில் அரசு ஊழியர்கள் வாழ்ந்தார்கள் சொல்லுங்க. ஆட்சியில எத்தனை பேருக்கு இலவச மின்சாரம் கொடுத்தாங்க, அதன் மூலமா பயனடைஞ்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க? அது போக பாத்தீங்கன்னா மகளிர் சுய உதவி குழுக்கள் அமைச்சு மகளிரோட மேம்பாட்டுக்கு எவ்வளவு தூரம் உதவி இருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கான முன்னேற்றத்துல எவ்வளவு தூரம் துணை நின்று இருக்காங்க. இலவச பஸ் பாஸ் கொடுத்து எத்தனை பேர் சார்? நானும் இலவச பஸ் பாஸ் நீங்க சொல்றது எப்படி தெரியுமா? ஏதோ அறிவாலயத்துடைய சொத்தை வித்து மாசந்தோறும் பேங்க்ல அடமானம் வச்சு மகளிர் குழுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும் கொண்டுட்டு
வர்றது இல்ல. அதே மாதிரி நீங்க சொன்னீங்க கொரோனா சமயத்துல வந்து திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது. சார் கொரோனா சமயத்துல ஆட்சியில இருந்தது யாரு சார்? திமுக ஆட்சியில இருந்தாங்களா அதிமுக ஆட்சியில இருந்தாங்களா சார்? அதிமுக ஆட்சி இருக்கும்போது எலெக்ஷன் வந்தது, மீண்டும் திமுக வந்தது. பால் விலையை குறைக்க மாட்டேன் எல்லாம் உங்களோட இருப்பேன்னு சொன்னாரு. இருந்தாரா இல்லையா? என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சு? முழுக்க முழுக்க டிராமாங்க. 588 அந்த அவரு திமுக வடக்கன்ஸ் சொன்ன அந்த அஜெண்டாவை ஃபார்ம் பண்ணி அவருக்கு 355 கோடி பணத்தை கொடுத்து தேர்தல் சட்டம் அனைத்து எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றினாங்க சொல்லுங்க? அரசு ஊழியருக்கான எந்த வாக்குறுதி நிறைவேற்றினாங்க சொல்லுங்க? அரசு பகுதிநேர ஊழியர் அரசுகளுக்கு நிறைவேற்றினாங்களா? இல்ல. தமிழ்நாடு அரசு இன்னைக்கு இந்த ஆட்சியில எந்த அமைச்சர்களாவது தங்களுடைய துறை சார்ந்த அரசு ஊழியர்களை சேர்ந்துச்சு உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்கறது இல்லை. காலையில் மாலையில் டிரான்ஸ்ஃபர், காலையில் கேன்சல், நில் கவனி புறப்படி என்ற ஒற்றை இலக்கு நோக்கி பண்ணிக்கிறார்கள். இன்னைக்கு 4.5 ஆண்டு காலம் ஒரே ஒண்ணுங்க. தமிழ்நாட்டில் 582 பத்திரப்பதிவு ஆபீஸ் இருக்குங்க. இந்த பத்திரப்பதிவு ஆபீஸ்ல 4.5 ஆண்டு காலமாக 1 ஏக்கருக்கு மேல யார் யார் இடம் வாங்கியிருக்கான்னு இந்த ஆட்சியாளர்கள் வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமா? யாரை ஏமாத்துறீங்க? அனைத்து நீங்க ஒண்ணு இவ்வளவு சொல்றீங்களேங்க. நான் 4 ஆப்ளிகேஷன் கொண்டாடுறேங்க, 2 பொண்ணு பில் கலெக்டர் டிரான்ஸ்ஃபர் கொண்டாடுறீங்க, வாங்கி கொடுப்பா. ஒரு பில் கலெக்டருக்கு 3 லட்சம் ரூபாங்க. சென்னை மாநகராட்சி ஊழல்லே கொள்ளிச்சு இன்னைக்கு மந்திரியா சொன்னாரு மழை வந்தா வீட்டுக்குள்ள தண்ணி வரதான் செய்யும். என்ன அப்ப எதுக்கு நாங்க மந்திரியா உங்களை வச்சிருக்கிறோம்? நீங்க தானே சொன்னீங்க திருப்புகழ் கமிட்டியா போட்டீங்களா இல்லையா? பொருளாதார கமிட்டி போட்டீங்களா இல்லையா? சென்னை மாநகராட்சியில் வடிநீர் கால்வாய் அமைத்து சிறப்பாக மழை காலங்களில் ஒரு சொட்டு தண்ணி கூட உங்க வீட்டுல வராது. அதற்காக முன்னாள் சீஃப் செக்ரட்டரி இறை என்பவருடைய சகோதரான திருப்புகளை தலைமையில் ஒரு கமிட்டியை போத்தீங்களே, அந்த கமிட்டி கொடுத்த அறிக்கையை ஏன் நீங்க பாஸ் பண்ணல? அந்த அறிக்கையை நடைமுறை கொண்டு வந்தால் உங்களுக்கு மழை நேரத்தில் கொள்ளையடிக்க முடியாது. கொலையா முந்திரிங்க நிறைய சுத்தி வா கொள்ளையடிப்போம் எங்க இருக்கிறான் ஆட்சியத்துல இருக்கிறான் கண்டுபிடி என்பது போல இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா எங்களுக்கு திராவிட ஆட்சியில் இருக்கின்றது. நாங்கள் தேசத்தை நேசிக்கின்றோம். தமிழ்நாட்டுடைய இந்த ஆட்சி முழுக்க முழுக்க இறையாண்மைக்கு எதிராகவும் இந்தியா கலாச்சாரம் பண்பை எதிராகவும் உள்ள சூழல் இருக்கின்றது. இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதிமுகவில் பாத்தீங்க அப்படின்னா செங்கோட்டையன் பேசும்போது இன்னும் நிறைய பேர் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதிமுக அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் இணைய போறாங்க தாவேக்கால அப்படின்னு. அதிமுக இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருந்தீங்கன்னா அதிமுக பலம் குறைஞ்சிடும். பாஜக கூட்டணியில இருக்காங்க, வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்களா? நீங்க சொல்றது பத்தி எப்படி தெரியுமா? ஒரு சினிமா பாட்டு பழைய காலத்து என்னன்னா செங்கோட்டையனுடைய அந்த இதுக்கு சொல்றேன், இன்னும் பார்த்து கொண்டிருந்தால் என்னாவது கராதைங்க சொல்ல இந்த கேள்விக்கு தானே பெண்ணானதுன்னு சொன்ன மாதிரி என்னங்க வானம் பொழிகிறது பூமி விளைகிறது கட்டப்பொம்மன் வசம் மாதிரிலாம் பேசாதீங்க. செங்கோட்டையன் பின்னால் யாரும் இல்லை. செங்கோட்டையன் கூட வந்த ரகசியத்தை ஒரு சத்யபாமா என்ற பெண் நபர் வருகின்றாரா இல்லையா? அந்த சத்யபாமாவுக்கு அதிமுக மேல் சபை எம்பி கொடுக்கல் என்று கேட்டார்கள். எடப்பாடி நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார்கள். என்னை பாத்தீங்களா? உண்மை ரகசியத்தை உடைக்க வைக்கிறீங்க பாத்தீங்களா? பூனை ஏன் கண்ணை மூடிட்டு போனா எல்லாம் சும்மா இல்லைங்க, எல்லாமே காரணமாக தான். செங்கோட்டையன் அதாவது ஜெயக்குமார் அண்ணன் அவர்கள் கூட இவருக்கு ஓபிஎஸ் மேல ஏன் போக வேண்டாம், அவரு மேல் சபை எம்பி கேட்டாரு. முடியாத சூழ்நிலைகள் அவருக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு மேல் சபை எம்பி கொடுத்தாங்க. அதே போல கே.ஏ. செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய ஆதரவாளரான ஒரு பெண்ணிற்கு மேல் சபை எம்பி கேட்டார். அங்கு எடப்பாடி அண்ணன் டாடா பை பைன்னு சொல்லிவிட்டார். அந்த கோபக்கணல் தான் மெயின் கோபக்கணல். நீங்க சொல்றீங்களே கரையப்படியாத கருத்துக்கு சொந்தக்காரர்கள் தாமரை எப்படி மென்மையானதோ எங்கள் உள்ளங்களும் மென்மையானது, நாங்கள் ஹவாலா வாங்கியது கிடையாது, உங்களை திவாலாக்க வேண்டிய எண்ணம் எங்களுக்கு கிடையாது, தேர்தல் அரசியல்வாதிகள் பிரச்சாரம் பண்ணது போல் எதற்கு ஜெயலலிதா அம்மையார் செங்கோட்டையனை பல வருடங்களாக மந்திரி சபை நீக்கி வைத்தார்? எதற்கு செங்கோட்டையனை பல வருடங்களாக மாவட்டத்தில் நீக்கி வைத்தார்? எதற்கு செங்கோட்டையனின் மனைவி ஜெயலலிதா அம்மா முதலமைச்சர் இருக்கின்ற போது எதற்கு கொண்டு புகார் கொடுத்தால்? அதன் பிறகுதானே புகாரை செங்கோட்டையன் மனைவி புகார் கொடுத்த பிறகு பின்னர் தானே ஜெயலலிதா அம்மையார் செங்கோட்டையன் பதவிகளாம் படிப்படியாக எடுத்தார். ஏன் இந்த கசமுசா பாத்தீங்களா? இந்த செய்தி எல்லாம் வர வைக்கிறீங்க பாத்தீங்களா? நான் சிவனேன்னு 4 பேட்டி கொடுத்துட்டு போலாம் பார்த்தா நீங்க உண்மையா கொண்டா ஜீ பும்பா ஆயி சூயி வந்துரு தானா வந்துருன்னு சொல்லு மாதிரி நான் சும்மா சொல்லி வர வைக்கிறீங்க. நிறைய பேர் இன்னும் ஏற்கனவே பாத்தீங்கன்னா அன்வராஜா வந்துட்டாரு, மைத்ரேயன் வந்துட்டாரு, இன்னும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்படின்னும் போது அந்த கூடாரமே காலி ஆகுது இல்லைங்க சார் உங்களுக்கு? நீங்க சொல்றதுக்கு என்ன சொல்றேன், இந்தியாவுல குஜராத் மாநிலம் இருக்குது. ஆமா. அந்த மாநிலத்துல சுந்தர் சிங் வெஹலான்னு ஒரு பிஜேபி மந்திரி இருந்தார். அவருக்கும் எல்கே அத்வானிக்கும் கருத்து வேறுபாடாச்சு. கருத்து வேறுபாடானோடனே பிரச்சனை பெருசானோடனே அவர் கட்சியிலிருந்து வெளியே போனாரு. குஜராத் ஜனதா பார்ட்டின்னு கட்சி ஆரம்பிச்சாரு. அந்த கம்பெனியா இருக்க இடமே காணல.
அடுத்தது உத்தரப்பிரதேச மாநிலத்தினுடைய முதலமைச்சர் கல்யாண் சிங் அவர்கள், மேதகு கல்யாண சிங் கல்யாண சிங் அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சாரு. அந்த கம்பெனி எங்க போச்சுன்னு தெரியல. மத்திய பிரதேச மாநில முதலமைச்சர் உமா பாரதி அவர்கள் கருத்து வேறுபாடாகி கட்சி தனி ஆரம்பிச்சாங்க. அந்த கம்பெனி எங்க ஆச்சுன்னு தெரியல. ஏன் சுருக்கமா சொல்ல போனால் தென்னிந்தியாவில் கர்நாடக மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சர் எட்டூரப்பா தனி கட்சி ஆரம்பிச்சாரு. கம்பெனி என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆகவே ஒரு கட்சின்னு வரும்போது அதுக்கு ஒரு கொள்கை உண்டு, அதுக்கு ஒரு கோட்பாடு உண்டு, ஒழுக்கம் உண்டு. இந்த இளம் நெறியில் இந்த கட்டமைப்பெல்லாம் உருவாக்கிய கட்சி பாஜக கட்சி. இந்த கட்சி எங்கேயாவது உடையதா சொல்லுங்க. இந்த கட்சி எங்கேயாவது உடையதா எங்க சொல்லுங்க.